ஜூன் மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. புனிதர்கள் பேதுரு, பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர்கள் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். 2ஆம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 வரை, 17 முதல் 18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. என் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். உன் பெயர் பேதுரு. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த உம்முடைய பாதத்தில் என் முழு இதயத்தோடும் தாழ்மையோடும் வந்து நிற்கிறேன். உலகத்தின் மாயைகளும் கவலைகளும் உம்முடைய வார்த்தைகளை என் மனதை விட்டு திருடி விடாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய போதனைகள் என் மூளையில் இருக்கும் வெறும் அறிவாக மட்டும் நின்று விடாமல் என் இதயத்தின் ஆழத்தில் வேரூன்றி என் ஒவ்வொரு செயல்களையும் கட்டுப்படுத்தும் சக்தியாக மாற அருள் தாரும். இதன் மூலம் நீர் வாக்குத்தத்தம் செய்துள்ள நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நல்வாழ்வையும் மன அமைதியையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவே, அன்பும் வாய்மையும் உண்மையும் என்னிடம் குன்றாதிருக்கட்டும். சுயநலமும் பொய்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நான் பிறரிடம் காட்டும் அன்பு கள்ளமில்லாததாகவும் என் வார்த்தைகள் உண்மையானதாகவும் இருக்கட்டும். இவைகள் என் கழுத்தில் அணிகலன்களாகட்டும். என் வாழ்வின் அடையாளமாக மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். அப்பொழுது நான் உமக்கு உகந்தவனாய் வாழ்ந்து உம்முடைய ஆசீரையும் சக மனிதர்களின் நன்மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் பெறச் செய்தருளும். என் புகலிடமான ஆண்டவரே, என் பலவீனமான
சொந்த அறிவாற்றலை சார்ந்து நின்று நான் பலமுறை ஏமாந்து போயிருக்கிறேன். இனி என் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு என்ற வார்த்தையின்படி என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளும் உம்மையே முழுமையாக நம்பியிருக்க எனக்கு கற்றுத்தாரும். என் எதிர்காலம், என் குடும்பம், என் தொழில், என் கவலைகள் அனைத்தையும் உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே என்ற எச்சரிக்கையை என் மனதில் பதிக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தையும் பெருமையும் என் இதயத்தில் தலைதூக்காதபடி என்னை காத்தருளும். உமக்கு அஞ்சும் தெய்வீக பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து பாவத்திற்கும் தீமைக்கும் தீய எண்ணங்களுக்கும் என்னை முற்றிலும் விலகி காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் துணையை எனக்கு தந்தருளும். என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய வார்த்தையின்படி அமையட்டும். உமக்கு மகிமையுள்ள பாத்திரமாய் என்னை வணைந்தருளும். இன்றைய நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்று நான் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை என்னோடு தொடர்ந்து துணை வாரும். என்னோடு வரும் உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து நாள் முழுவதும் அறிவோடும் ஞானத்தோடும் செயலாற்ற உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் உறைக. தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் உறைக. அன்பின் ஊற்றே வருக, இறை அன்பை எம்முள் பொழிக. அன்பின் ஊற்றே வருக, இறை அன்பை எம்முள் பொழிக. துன்பம் யாவும் தாங்க உம் துணையை எமக்கு அருள்க. தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் உறைக. தேற்றும் சுடரே வருக, தினம் தெளிவும் அறிவும் தருக. தேற்றும் சூடரே வருக, தினம் தெளிவும் அறிவும் தருக. போற்றும் மனமே தருக, உம் புகழே நாவில் திகழ. தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் உறைக.